தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. உன் கண்ணீரோடு கூடிய விண்ணப்பத்தை நான் கேட்டேன், சரியான நேரத்தில் இறங்கி வந்து உனக்கு நிச்சயம் உதவி செய்வேன். மத்தேயு 15:25. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்ட நிலையில், நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? இங்கு மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த கானானிய ஸ்திரியை போல கடைசி நம்பிக்கையாக இயேசுவின் பாதத்தை பற்றி கொள்ளுங்கள். அவள் முதலில் நிராகரிக்கப்பட்டாலும் சோர்ந்து போகவில்லை. பல முறை இயேசு பதில் சொல்லாதது போல மௌனமாக இருந்தாலும், சீஷர்கள் தடுத்தாலும் அவள் தன் வேண்டுதலில் உறுதியாக நின்றாள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்ற ஒற்றை வரியில் அவளுடைய மொத்த பாரத்தையும் இறக்கி வைத்தாள். அந்த விடாமுயற்சி தான் அவளுக்கு அற்புதத்தை பெற்றுத்தந்தது. மனிதர்கள் கைவிடலாம், உறவுகள் உதறி தள்ளலாம், ஆனால் நீங்கள் தாழ்மையோடு ஆண்டவரை பணிந்து கொள்ளும் போது அவர் உங்களுக்கு கிருபையாக இறங்குவார். உங்கள் நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இன்றே உங்களுக்கு உதவி கிடைக்கும். விசுவாசத்தை விடாதீர்கள், அற்புதம் நிச்சயம் நடக்கும். ஆமேன். ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உதவி செய்கிற தேவனே, எப்பக்கமும் நெருக்கப்பட்டு நிற்கும் உமது பிள்ளைகளுக்கு இப்பொழுதே இறங்கி வாரும். நீரே இவர்களுக்கு துணையாய் இருந்து எல்லா போராட்டங்களையும் மாற்றி இவர்களின் கண்ணீரை துடைத்து ஆச்சரியமான விதத்தில் உதவி செய்யும். இயேசுவே, கடன், வியாதி, மனமாரம் போன்ற போராட்டங்களில் சிக்கி தவிப்பவர்களை நீர் தொட்டு இப்போதே பூரண விடுதலை தாரும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மையும் கிருபையும் தொடர பண்ணும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.